ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் ரால்ஃப் வால்டோ எமர்சன் எழுதின ஈச் அண்ட் ஆல் அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ரால்ஃப் வால்டோ எமர்சன் இவர் வந்து மே 25, 1803 ஏப்ரல் 27, 1882 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் அமெரிக்கன் எசேயிஸ்ட், லெக்சரர், அப்புறம் ஃபிலாசபர், அப்புறம் போய்ட்டாகவும் இருந்திருக்காரு. இந்த டிரான்சென்டென்டலிஸ்ட் அப்படிங்கிற ஃபிலாசபிக்கல் மூமெண்ட் வந்து 19th சென்ச்சுரியோடைய மிடில் டைமில் வந்து உருவாகின ஒரு மூமெண்ட்டுங்க. அதை வழி நடத்தினவர் ரால்ஃப் வால்டோ எமர்சன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட். டிரான்சென்டென்டலிஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிறது ஒரு லிட்ரரி மூமெண்ட், ரொம்ப ஃபிலாசபிக்கலான ஒரு மூமெண்ட் தான். 19th சென்ச்சுரியோடைய பிகினிங்கில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூ இங்கிலாண்டில் தான் இது வந்து டெவலப் ஆச்சு. இதனுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்னா, மக்களுடைய மனசில் அந்த குட்னஸ், அப்புறம் நேச்சர் சார்ந்து இருக்கிறது, ஒரு இண்டிவிஜுவலுடைய இன்ட்யூஷன், அவங்களுடைய கான்சைன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான். அதாவது உண்மை அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுங்கள். இப்போது டிரான்சென்ட் அப்படின்னா கோ பியாண்ட், அதையும் தாண்டி புரிஞ்சுக்கிற விஷயங்கள் உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். மெயினாக அந்த டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், ட்ரூத்து, டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் நேச்சரில் இருக்கிற அந்த டிவினிட்டி, அந்த புனிதமான ஒரு விஷயம், அப்புறம் இண்டிவிஜுவலிசம், அப்புறம் செல்ஃப் ரிலையன்ஸ், தன்னம்பிக்கை, அதை நீ வந்து உணரணும். இந்த மாதிரியான கான்செப்ட்ஸை டீல் பண்ணுறது தான் டிரான்சென்டென்டலிசம். ஏன்னா ரால்ஃப் வால்டோ எமர்சன் வந்து ஃபாதர் ஆஃப் டிரான்சென்டென்டலிசம் அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய எசேஸ் லைக் செல்ஃப் ரிலையன்ஸ், அப்புறம் நேச்சர், இதெல்லாமே அந்த டிரான்சென்டென்டலிசம் உடைய கோர் பிலீஃபை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அவர் எழுதியிருப்பார். அது போக டிரான்சென்டென்டலிசம் யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவர் நம்ம தோரோ, அப்புறம் மார்கரெட் ஃபுல்லர், இவங்கெல்லாம் உண்டு. எதுக்கு டிரான்சென்டென்டலிசம்க்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஈச் அண்ட் ஆல் அப்படிங்கிற போயமோ அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிற கான்செப்டை தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெஃப்ளெக்டிவ் போயம் அப்படின்னே சொல்லலாம். ரெஃப்ளெக்டிவ் போயம் அப்படின்னா, நம்ம ஒரு ரைட்டருடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நிறைய சிம்பலிசம், நிறைய டீப்பர் மீனிங் கொண்டு ரீடர்ஸ் கிட்ட ரீச் அவுட் பண்ண நினைக்கிற மாதிரி எழுதுறது. அதாவது போயட் வந்து ரொம்ப எமோஷ்னலாக, இன்டலெக்சுவலாக சில விஷயங்களை வந்து ரீடர்ஸ்க்கு கொடுக்க நினைக்கிறது. இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, போயட்டுடைய பர்சனல் ரெஃப்ளெக்ஷனுங்க, அதுதான் ரெஃப்ளெக்டிவ் போயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் தான் இந்த போயமே எழுதப்பட்டிருக்கு, ஈச் அண்ட் ஆல் அப்படிங்கிற போயம். இது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நேச்சர் போயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 5 ஸ்டாண்ட்ஸாக கொண்ட போயம். இது வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஸ் பேட்டர்னில் தான் இருக்குது. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1847 அவருடைய போயட்ரி கலெக்ஷனான போயம்ஸ் அப்படிங்கிறதுல தான் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த டிரான்சென்டென்டலிசம் பற்றி சில பாயிண்ட்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபிலாசபிக்கல் மூமெண்ட்டோடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் மாதிரி சில பாயிண்ட்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸை இந்த போயமோட நம்மளால் மேட்ச் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டிரான்சென்டென்டலிசம் அப்படின்னே சொல்லலாம். சரி, வாங்க இந்த போயத்தை நம்ம லைன் பை லைன் ஸ்டாண்ட்ஸா வைஸ் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓவரால் ஐடியாலஜி என்ன அப்படின்னா, நேச்சரை வந்து ஐசோலேட் பண்ணி பார்க்காதீங்க, அதை வந்து ஒரு ஹோலாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அதுதான் நேச்சர் மட்டும் கிடையாது. நேச்சரோட பியூட்டியை நம்ம அட்மயர் பண்ணணுன்னா கூட ஹோலாக தான் பார்க்கணுமே தவிர, தனித்து ஒரு விஷயங்கள், அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. அந்த எக்ஸாம்பிள் நான் போயமுடைய சம்மரி வரும்போது சொல்கிறேன். அதே மாதிரி தான் வாழ்க்கையும், நீ வந்து தனித்து பார்க்க முடியாது. எல்லாமே இன்டர் கனெக்டட்னஸ் தான், தனிச்சு எதுவும் கிடையாது. ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயம் சார்ந்த மாதிரி தான் இருக்கும். அதை தான் ஹோலாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஐசோலேஷன்கிற கான்செப்டுக்கு இடமே கிடையாதுங்கிறது தான் இந்த போயத்தோடைய பேஸ் தீமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த போயத்தோடைய பிகினிங்கில் ஒரு நம்ம போயட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ஃபார்மர் அல்லது ஒரு லேபரர் அப்படின்னே வச்சுக்கோங்க. அவரை பார்க்குறாங்க. அவங்கள க்ளவுன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. க்ளவுன் அப்படின்னா பெசன்ட்னு அர்த்தம். பெசன்ட்னா அந்த ஃபார்மர். அவர் என்ன வேலை பண்ணுறாருங்கிறத அவரே ரியலைஸ் பண்ணாமல் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டில். அப்போ நம்ம போயட் வந்து ஒரு ஹில் டாப்பில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஹில் டாப்பில் இருந்து அந்த ஆக்ஷனை பார்க்கும் பொழுது அவருக்கு நிறைய உண்மைகள் வந்து புரிப்படுது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரு. அவர் பார்க்குற அந்த வியூவில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு கவ் வந்து அந்த ஃபார்மில் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அது சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது. அது உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது கூட பார்க்குறக்கு அழகாக இருக்கு இல்லையா, அதனுடைய சவுண்ட்லாம் பாரு, அது கண்டிப்பாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப டிலைட்ஃபுல்லாக இருக்குது.
அப்புறம் அதே மாதிரி அங்கே நூன் டைமில் வந்து அந்த சர்ச்சுடைய பெல் ரிங்கிங் சவுண்டு, அந்த சர்ச்சில் இருக்கிற அஃபீஷியல்ஸ் செக்ஸ்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஸ்டன் அப்படின்னா சர்ச்சில் இருக்கிற அஃபீஷியல்ஸ் அந்த பெல் ரிங் பண்ணுறாங்க இல்லையா, கரெக்டாக அந்த நூன் டைம் அப்படின்னா அந்த ரிங்கிங் சவுண்டு கூட எவ்வளோ அழகுபடுத்துது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பெல் சவுண்டை கேட்கும்போது நெப்போலியன் இருக்கார் இல்லையா, த பிரேவ் வாரியர், அவர் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாலிட்டி தான். ஆனால் அந்த பெல் சவுண்டை க்ரியேட் பண்ணுற அந்த சர்ச்சில் இருக்க செக்ஸ்டனுக்கு வந்து தெரியாது. நெப்போலியன் கூட இந்த பெல் சவுண்டுக்காக, இந்த மாதிரியான பெல் சவுண்ட்லாம் கேட்கும் பொழுது நின்று அந்த சவுண்டை என்ஜாய் பண்ணிட்டு போனவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் வந்து ரீடர்ஸ் கிட்ட சொல்ல நினைக்கிறாரு. அப்போ பாருங்களேன், அது எவ்வளோ தூரம் கனெக்டடாக இருக்கிறாங்க. சில விஷயங்களை வந்து நம்ம நின்று அனுபவிக்கணும், அதை என்ஜாய் பண்ணிட்டு தான் போகணும், அது வேண்டான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ண வேண்டாங்கிற மாதிரி தான் இந்த போயத்துடைய கான்செப்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. எப்படின்னா, ஒரு நெப்போலியனுடைய ஆர்மி வந்து ஆல்ப் மவுண்டனை க்ராஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி அந்த பெல் சவுண்டு, ஒரு சர்ச்சுடைய பெல் சவுண்ட் கேட்கும்போது நின்று அந்த பெல் சவுண்டை ரசிச்சுட்டு போனாருப்பா, அது இந்த செக்ஸ்டனுக்கு தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயத்தில் சொல்கிறாங்க. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, எவ்ரிடே பீப்புள் அவங்கள சுற்றி சில விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது சவுண்டாக இருக்கலாம், அல்லது அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நின்று அதை நம்ம அப்சர்வ் பண்ணோன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மக்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதை ரியலைஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட அந்த மக்களால் என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்டை தான் இந்த போயத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆன்சரில் சொல்ல நினைக்கிறாங்க. நம்மளை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை நின்று நம்ம வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அதை செரிஷ் பண்ண முடியும். அதுவும் நேச்சரோட இன்டர் கனெக்டடான ஒரு விஷயந்தான். பட் அதை ரியலைஸ் பண்ணாமல் நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறோமே, அப்படி ரியலைஸ் பண்ணிட்டாலே அது வந்து நம்மளை வந்து கிரேட்டஸ்ட் மைண்ட் செட் உடைய பீப்புள் மாதிரி நம்மளை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ண வைக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் அதை பற்றி நம்ம ரியலைஸே பண்ணுறது இல்லையே. சிலர் வந்து அதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாகவே கன்சிடர் பண்ண நினைக்கிறது கிடையாது. இதெல்லாம் சார்ந்தது தான் ஒரு பியூட்டிஃபுல் எஃபெக்டை கொடுக்குதே தவிர, தனிச்சு இருந்தது அப்படின்னா அது பியூட்டிஃபுல் எஃபெக்ட் கொடுக்காது. அதை தான் இவருடைய மெயின் கான்செப்ட். நத்திங் இஸ் ஃபேர் ஆர் குட் அலோன்னு சொல்கிறார் இல்லையா. இப்போ நம்ம தமிழில் கூட ஒரு பழமொழி உண்டு, தனி மரம் தோப்பாகவே ஆகாது. ஒரே ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அது எப்படிங்க தோப்புன்னு சொல்ல முடியும், அதை பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்கிறீங்களா. எல்லா விஷயங்களும் சேர்ந்தது தான். அப்போ வாழ்க்கை அப்படிங்கும் பொழுது அந்த ஹோல்னஸ் அப்படிங்கிறது தான் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நமக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேரோ வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறார். ஒரு ஸ்பேரோவுடைய பியூட்டியை பாருங்கள், அது வந்து நேச்சரோட கலந்துருக்கும் பொழுது தான் அதனுடைய அழகு வந்து நமக்கு நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். இப்போ அதை வந்து பிரித்து ரிவர்கிட்ட இருந்து பிரித்தோ, அந்த ஸ்கை கிட்ட இருந்தோ, ஏன்னா அதனுடைய என்விரான்மெண்ட்லேருந்து அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய பவரோ அதை வந்து நம்மளால் அதனுடைய பியூட்டியை ரசிக்க முடியாது. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், அது தூக்கிட்டு வந்து ஒரு கூண்டில் போட்டுட்டு அதை போய் பாடு பற அப்படின்னா அது பண்ணுமா? அப்போ அதுவும் நேச்சரோட சார்ந்து இருக்கிற ஒரு விஷயந்தான். அப்போ அதனுடைய ஹோம் என்ன அப்படின்னா அந்த ரிவர், ஸ்கை, இதில் இருக்க ட்ரீஸ், இதில் இருந்தால் தான் அது நல்லா பாட்டு பாடும், நல்லா என்ஜாய் பண்ணும், அதனுடைய ஹாப்பினஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இது மாதிரி தான் இங்கே இருக்கிற சி வந்து ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்கிறீங்க இல்லையா. எதனால் சி வந்து பவர்ஃபுல்? அதை பார்க்கும் பொழுது அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த சீ ஷெல்ஸாக இருக்கட்டும், அந்த ஓஷனில் வர்ற அந்த வேவ்ஸ் வந்து அந்த ஷெல்ஸை கரை பக்கம் அந்த கொண்டு வந்து விடுறத பார்க்குறது, அந்த பபிள்ஸாக இருக்கட்டும், அந்த பேர்ல்ஸ், இதெல்லாமே சேர்ந்தது தான்ப்பா அந்த 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 கடலுக்கே அழகு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கடல் வெறுமனையாக இருக்குது அப்படின்னா அது அழகு கிடையாது. அதை சுற்றி அந்த சீ ஷெல்ஸ் இருக்கணும், அந்த பபிள்ஸ் வரணும், அந்த வேவ்ஸ் வரணும், அந்த சீக்குள்ளே இருந்து வர அந்த ஃப்ரெஷ் பேர்ல்ஸ் இருக்கணும், அதுதான்ப்பா அழகு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சேர்ந்தது தான் அழகு. பியூட்டி எக்ஸிஸ்ட் இன் ஹார்மனி அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்தது தான், தனிச்சு இருக்கிறதுலாம் கிடையாது. ஸோ அப்போ அந்த என்விரான்மெண்ட்டை சேர்ந்து அந்த நேச்சர் இருக்கும் பொழுது தான் அது அழகே தவிர, அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்க அதை செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நேச்சுரல் சரௌண்டிங்ஸில் இல்லாமல் அதை ஒரு வேறு இடத்துல கொண்டு போய் வச்சாலோ, அல்லது ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது ஒரு பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இப்போது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபவுண்டைன் வைக்கிறதுக்கும் ரியலாக இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ ஆர்டிஃபிஷியலாக இருந்தது அப்படின்னா அந்த ஒரு ஃபவுண்டைன் மட்டும் ஒரு பியூட்டிஃபுல் எஃபெக்ட் கொடுத்தா கூட அந்த சரௌண்டிங்ஸால் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. இதை நேச்சுரல் பிளேஸில் போய் நம்ம பார்க்குறோம், அந்த நேச்சரை ரசிக்கிறோம் அப்படின்னா அது எல்லா விஷயமே நம்மளை வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அதுதான் இவர் சொல்ல நினைக்கிற விஷயம். பியூட்டி அப்படிங்கிறது அந்த ஹார்மனி தான், அந்த என்விரான்மெண்ட்டோடு சேர்ந்து இருக்கிற ஒரு அழகு தான். ஒரு செரிஷிங் மொமெண்ட்டை அதை வந்து செப்பரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவருடைய ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஒரு லவ்வரும் அவங்களுடைய லேடி லவ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இருக்கிறத பார்க்குறதும் ஒரு அழகு தான் அப்படின்னு சொல்கிறாரு.
இப்போது அவங்க இண்டிவிஜுவலாகவும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் அவங்களுடைய ஹாப்பினஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இருக்கிறது அவங்களுக்கு அழகு கொடுக்குறதா இருந்தால் அதை பார்க்குறதுமே ஒரு அழகான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேச்சருக்கு மட்டும் கிடையாது, ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் பொருந்தும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹியூமன் பியூட்டி அந்த நேச்சுரல் பியூட்டியை பற்றி சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ ஹியூமன் பியூட்டி அப்படின்னா அது ஒரு யூத் டேஸில் ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப ப்ராமிசிங்காகவும் இருக்கும். பட் அது வந்து எட்டர்னல் கிடையாது. சரி தானே, ஒரு பாயிண்டில் வந்து அது வந்து அப்படி மாறக்கூடிய ஒரு விஷயம், ஃபேட் ஆகிற ஒரு விஷயம். அதே இது நேச்சரை பார்த்திங்க அப்படின்னா அது எப்பயுமே ரிமைன் சேம். அது இருக்க மெருகேறிட்டு தான் இருக்குமே தவிர அது வந்து ஃபேட் அவுட் ஆகும் அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாதுங்கிற ஒரு கான்செப்டையும் சொல்லியிருப்பார். ஸோ நம்ம பாயிண்ட் வந்து அந்த நேச்சுரல் பியூட்டி இருக்கிற அந்த சீனிக் ஒரு என்விரான்மெண்ட்டை ரொம்பவே அட்மையர் பண்ணுறாரு. அங்கே இருக்க பிளான்ட்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்க ட்ரீஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற லைக் ஓக் ட்ரீஸ், ஃபிர் பிளான்ட்டு, அந்த 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 பைன் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய லீஃபு இதெல்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாரு. இவர் ஒரு பாயிண்டில் அதை ரிஜெக்ட் பண்ணலான்னு நினச்சா கூட நேச்சருடைய பியூட்டி வந்து இவர் இன்னும் அட்மையர் பண்ண வைக்குதுன்னே சொல்லிடுறாரு. ஏப்பா இவ்வளோ பார்த்தாச்சு போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பாயிண்டில் வந்து ஸ்டாப் பண்ணலான்னு நினச்சா கூட அந்த நேச்சர் வந்து அதனுடைய பியூட்டியால் என்னை வந்து இன்னும் கட்டி போடுது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம எமர்சன். ஸோ இதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படிப்பா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃப்ளவர், ஒரு பிளான்ட், ஒரு ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், வாட்டர் ஃபால்ஸாக இருக்கட்டும், பிளான்ட்டாக இருக்கட்டும், எப்படி இதெல்லாம் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இங்கே எக்ஸிஸ்ட்னா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா. இது வந்து ஒரு டிவைன் ஃபோர்ஸால் தான் இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த டிவைன் ஃபோர்ஸ் வால்டோ எமர்சன் சொல்ல நினைக்கிறது கடவுளாக இருக்கலாம், நேச்சராக இருக்கலாம், அல்லது இந்த யூனிவர்ஸாக இருக்கலாம். அதுதான் நம்மளையும் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ், ஃப்ளவர்ஸ், பிளான்ட்ஸ், பேர்ட்ஸ் இது எல்லாமே ஒரு டிவைன் எனர்ஜியுடைய ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறார். டிவைன் எனர்ஜின்னு வச்சுக்கலாம், அல்லது நேச்சுரல் யூனிட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ரால்ஃப் வால்டோ எமர்சனை பொறுத்தளவில் இந்த பியூட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு விஷயத்துலேருந்து ரிமூவ் பண்ணாமல் அந்த நேச்சுரல் கான்டெக்ஸ்டோடு நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ண முடியும். அப்படின்னா தான் அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதா இவருடைய கான்செப்ட்டு. மோரோவர் அதை லைஃப்பும் அதே மாதிரி தான், சின்ன சின்ன பார்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரிக்காமல் அதை வந்து ஹோல்சமாக நம்ம வந்து செரிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதனுடைய தீம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேச்சர் கூட இன்டர் கனெக்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. எல்லாமே ஹோலாக பார்க்கணுமே தவிர தனித்தனியாக பிரித்து ஐசோலேட் பண்ணி பார்க்கக்கூடாது. அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக அந்த ஸ்பேரோ சொன்னார். அந்த ஸ்பேரோ வந்து அதனுடைய நேச்சுரல் செட்டிங்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய அழகு போயிடும். இப்போ உதாரணத்துக்கு அந்த பேரட்டை கூட நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாங்க. அதை வந்து நம்ம கூண்டுக்குள்ளே போட்டுட்டு அதை பேசு, பாடு, ஹாப்பியாக இரு அப்படின்னா அது எப்படிங்க ஹாப்பியாக இருக்கும்? பேரட்டாக இருக்கட்டும், பிஜனாக இருக்கட்டும், அது ஒரு பெட் மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிறதுக்கும் அது ஹாப்பியாக அதனுடைய யூனிவர்ஸில் அது அந்த நேச்சரோட ரிலேட் ஆகி இருக்கும் பொழுது அதனுடைய ஹாப்பினஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அது ஒன்று சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து எல்லா விஷயத்தையும் பொறுத்த நினைக்கிறாரு. அது வந்து ஸ்பேரோக்கு மட்டும் இல்லாமல் கடவுளால் க்ரியேட் பண்ணப்பட்ட ஷெல்லாக இருக்கட்டும், அல்லது இந்த பிளான்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அதை சார்ந்த சரௌண்டிங்ஸ், அது கனெக்ட் ஆகிற விஷயங்களோடு இருந்தால் தான் அந்த கான்டெக்சுவல் பியூட்டி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எமர்சனுடைய கான்செப்டை. ஸோ அதுதான் டிரான்சென்டென்டலிஸ்ட் ஃபிலாசபின்னு சொல்கிறாரு. எப்படின்னா ட்ரூத் அண்ட் பியூட்டிங்கிறது வந்து அந்த ஹோல்னஸில் தான்ப்பா இருக்குது. அந்த டிவைன் யூனிட்டி ஆஃப் ஆல் திங்ஸ், எல்லா திங்ஸும் சேர்ந்த ஒரு விஷயம். அதை பார்க்குறதுக்கு அந்த ரொம்ப டிவைனாக இருக்குது. அந்த ஹோல்னஸ்ங்கிறது அதுதான் அழகு அப்படிங்கிறது தான் இந்த டிரான்சென்டென்டலிஸ்டோடைய ஒரு ஒன் ஆஃப் த ஃபிலாசபிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இந்த போயத்தோடைய பிகினிங்லேயே சொன்னேன், இது வந்து ஒரு ரெஃப்ளெக்டிவ் போயம். ஸோ நம்ம ரால்ஃப் வால்டோ எமர்சனுடைய பர்சனல் இன்சிடெண்ட் மாதிரி அவருடைய லைஃப்பில், அவருடைய ஒரு ஜேர்னியில் அவர் சொல்ல நினைக்கிற விஷயம், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அவருடைய பர்செப்ஷனில் இந்த ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது எல்லா விஷயம் ஒன்றோடு ஒன்று சார்ந்த மாதிரி, ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் ஆன மாதிரி இருக்கிறது தான் ஒரு பியூட்டிஃபுல் எஃபெக்ட் கொடுக்கும். அதுதான் அந்த ஹோல்னஸை கொடுக்குங்கிற கான்செப்டை எமர்சன் இந்த போயம் மூலிமா சொல்ல நினைக்கிறாரு. அதுதான் ஈச் அண்ட் ஆல், ஒவ்வொன்றும் அதே மாதிரி எல்லா விஷயங்களும் ஒன்றிணைஞ்சது தான் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இவருடைய கான்செப்ட்டுங்க. ஸோ இந்த போயம் ரீட் பண்ணும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்டைலிஸ்டிக் டிவைசஸோடு அவர் எழுதியிருக்கார். லைக் இமேஜரியாக இருக்கட்டும், சிம்பலிசமாக இருக்கட்டும், படிக்கும் பொழுதே நமக்கு ஒரு ஹோலிஸ்டிக் விஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த போயம் அமைஞ்சிருக்குங்க.
ஸோ இந்த போயத்தோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.